கோவாவில் கோயில் திருவிழாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்த பகுதியில் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்ன? காயமடைந்தவர்களின் நிலை என்ன? தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? அதாவது கோவாவில் லைதை தேவி என்னும் அம்மன் கோவிலில் இன்று காலை கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். எப்படி நம் ஊர்களில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் கோடை காலங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுமோ அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோவாவின் ஷிர்காவோ என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த லைரை அம்மன் தேவி ஆலயத்தில் இந்த கோவில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். 5 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்த திருவிழாவின் மிக முக்கியமான அம்சமே தீ மிதிப்பதுதான் இந்த கோவில் திருவிழாவினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம். அப்படிதான் இன்று காலை 3 அல்லது 4 மணிக்கு அதிகமானவர்கள் ஒன்று திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓரிடத்தில் சேரும் சகதியுமாக இருந்ததாகவும் அதில் ஒரு சிலர் வழுக்கி விழுந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து பலரும் வழுக்கி விழுந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் தான் தற்போது கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் நிலைமையை நேரில் ஆய்வு செய்து சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை அதிகாரிகளிடம் கேட்டு ஆய்வு செய்து வருகிறார். சற்று முன்னதாக அவர் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள கோவா மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பிரதமர் மோடியும் கோவா முதல்வரிடம் தொலைபேசியில் பேசி இந்த சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். மத்திய அரசும் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்ற உறுதியை பிரதமர் மோடி அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த 3 நாட்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அந்த மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. முதன்முறையாக இது போன்ற ஒரு நிகழ்வு அந்த கோவில் திருவிழாவில் நடைபெற்றிருப்பதாக அந்த மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. முதலில் 30 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காயமடைந்தோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்திருக்கிறது. அதில் 8 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.